ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். எஸ்ரா 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. கைகளை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் இந்த மாத கிருபையா இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் வாக்குத்தத்தமாக. போன வாரம் செய்தியின் தொடர்ச்சியை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவர் பாராட்டின தயவு, ஆண்டவர் பாராட்டின இரக்கம். நேபுகாத்நேச்சார் நாட்களிலே எவை எருசலேமிலிருந்து எடுக்கப்பட்டதோ, எவை இடிக்கப்பட்டதோ, கோரேசி நாட்கள், தரியுவின் நாட்கள் கர்த்தர் வரவழைத்து அவைகளை திரும்பி கொடுக்கிறார். கிருபையினால் காக்கிறார். ஒரு கூட்டத்தை மீதியாக வைத்திருக்கிறார். மீண்டும் இடிந்து போனவைகளை கட்டி எழுப்ப, பாழானவைகளை ஆமென் பயிர் நிலமாக்க, ஆமென் எந்தெந்த இடத்திலே துதியின் சத்தம் ஓய்ந்ததோ அந்த இடத்துல மீண்டும் துதியின் சத்தத்தை எழும்பி வர பண்ண என் ஆண்டவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் கிருபையா இப்படி தயவு கூர்ந்து கிருபை பாராட்டி ஜனங்களுக்கு நன்மை செய்திருக்க, ஜனங்களில் அநேகர் என்ன செய்தார்கள்? இன்னும் அருவருப்பை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இந்த செய்தியை எஸ்ரா கேள்விப்பட்டதும் அவனால தாங்க முடியல. ஆண்டவர், இனி என்ன முகத்தை வச்சு ஆண்டவர் நான் உங்களை ஃபேஸ் பண்ணுவேன்? நாங்க இவ்வளவு தீமை செய்தும் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறீர். அப்படி நன்மையை பெற்றுக்கொண்டு நான் ஒரு பாவம் செய்வேன், ஆனால் அது நான் உமக்கு செய்கிற துரோகம் அல்லவா? இந்த ஜனங்களுக்கு நீர் இவ்வளவு நன்மை செய்திருக்க, இவ்வளவு தயை கூர்ந்திருக்க, இவ்வளவு கிருபை பாராட்டி இருக்க, இன்னும் அருவருப்பை தொடருகிறார்களே. அன்று இந்த அருவருப்புகள் முற்பிதாக்கள் செய்ததுனால தானே கிருபை அற்று போனது, தயை விலக்கப்பட்டது. அதனாலே தானே நேபுகாத்நேச்சார் போன்றோர் எழும்பி நிர்மூலமாக்கினார்கள். இப்பொழுது தேவன் கிருபை கூர்ந்திருக்கிறார். இப்பொழுது மீண்டும் இந்த அருவருப்பை தொடர்ந்தா இந்த கிருபை அற்று போகுமே, இந்த தயவு நின்று போகுமே. அதன் பிறகு எப்படி தாங்க முடியும்? யாரால் எழுந்திருக்க கூடும்? நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவர்கள் என்று வேதனையோடு ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து அழுது கொண்டிருந்த எஸ்ராவுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை தான் இது. ஆகிலும் இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து ஒரு காரியத்துக்காய் ஆள வைக்கிறார்னா அந்த காரியத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இஸ்ராவினிடத்தில் வந்த சிலர் சொல்றாங்க, 10:4 வாசிங்க. எழுந்திரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு, இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது நாங்களும் உம்மோட கூட இருப்போம். நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்று. திடன் கொண்டு இதை செய்யும். எழுந்திரும், திடன் கொண்டு இதை செய்யும். எதை செய்யணும்? அருவருப்புகளை அகற்றணும். நமக்கு தெரியும் எஸ்ரா அந்த காரியத்தை திடன் கொண்டு செய்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை நம் காலம் முழுவதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடரவும், தயை நம்மேல், நம் தலைமுறை மேல் நிற்கவும், நாம் திடன் கொண்டு செய்ய வேண்டிய பிரதானமான காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? தேவன் அருவருக்கிற எந்த காரியமும் நம்மிடத்திலோ, நம் வாழ்க்கையிலோ, நம் குடும்பத்திலோ இராதபடிக்கு அவைகள் அகற்றப்பட வேண்டும். அதற்காக நாம் திடன் கொள்ள வேண்டியது அவசியம். நல்ல கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் வலியுறுத்தினதும் இடைப்பட்டதுமான வார்த்தைகளை தான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைபடுவாராக. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எதை செய்கிறோம், எதை செய்யவில்லை, நம்முடைய கண்கள் எதை அதிகம் பார்க்க விரும்புகிறது, நாம் எதை அதிகம் பேசுகிறோம், எதை அதிகம் நினைக்கிறோம்
எங்கே போக நம்முடைய கால்கள் விரைகிறது, எதை செய்கிறோம், எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை விட நம் தேவன் நன்றாகவே அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நாம் பல நேரத்தில் இதை மறக்கிறோம். கர்த்தர் அதை காண மாட்டார், கர்த்தர் அதை கேட்க மாட்டார் என்கிற உணர்வோடு தான் பல காரியங்களை செய்கிறோம், பேசுகிறோம். எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்கிற, கணக்கு கொடுக்கிற ஒரு நாள் உண்டு என்பதை மற்றவர்கள், அஞ்ஞானிகள், புறஜாதிகள் மறக்கிறார்களோ இல்லை, அவங்களுக்கு தெரியவே இல்லை. தெரிஞ்சாதான மறக்கிறதற்கு. ஆனால் நாம பல நேரங்களிலே அவைகளை எண்ணாமலே போகிறோம். நம் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இந்த காரியத்தை உள்வாங்கணும். எகிப்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வந்ததே, நான், ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் தேவனாய் இருக்கும்படிக்கு உன்னை நான் எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன். அவர் நம்முடைய தேவனாய் இருக்க விரும்பி நம்மை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். நாம் யாராய் இருந்தோம்? தேவன் அற்றவர்களாய் இருந்தோம் என்று எபேசியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனற்றவராய் இருந்த நம் வாழ்க்கையில அவர் தேவனாய் இருக்க விரும்பி நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்படி என்றால் நான் அவருடைய ஜனமாய் இருக்க நான் உண்மையிலே விரும்புவேனால் நான் இன்னும் எகிப்துக்கு போகாதபடி என்னை காத்துக்கொள்வேன். நான் மீண்டும் பாவத்தை தொடருவேனானால் நான் அவருடைய ஜனமாய் இருக்க விரும்பவில்லை என்று தானே சொல்லுகிறேன். என்னுடைய வார்த்தையில நான் உம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறேன். ஆனால் செயல்களில எதை காண்பிக்கிறேன்னா, நான் உங்க ஜனமா இருக்க விரும்பல, நான் எகிப்தியனுக்கு அடிமையாகவே இருக்க விரும்புகிறேன் என்பதை காண்பிப்பேன். ஆனால் ஒரு கண்ணு தெரியாத ஈசாக்கால கண்டுபிடிக்க முடிந்தது சத்தம் மட்டுமே யாக்கோவின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள் என்று. அப்படி என்றால் சர்வத்தை காண்கிற 7 கண்களை உடைய தேவனுக்கு முன்பாக நாம் எதை மறைக்க கூடும்? எப்படி இருக்கக்கூடும்? கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிற வார்த்தைகளில் ஒன்றுதான் இது. எரேமியா 4:1 கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி திரும்புறது? நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி மனம் திரும்புதலுக்கு நடத்த மாட்டார். ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து கடைசியில் எப்படி கொண்டு வரார்னா, உனக்கு மனசு இருந்தா திரும்பிட்டார். உனக்கு மனசு இருந்தா, சில பார்த்துருக்கீங்களா, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி 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 கொடுத்து பிள்ளைங்க அடம்பிடிச்சு ஒரு கட்டம் வரும்போது அண்ணாருக்கு தேவையான எடுத்து ஆண்டவர் கேட்டு 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 கடைசியில் எந்த லைன்ல வந்து நிக்கிறார்னா, உனக்கு மனசு இருந்தா திரும்பு. நீ திரும்பிட்டேனா இந்த காரியத்தில் உனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு மெய்யான மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே சபைகளுக்கு தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக வலியுறுத்துகிறார். ஒரு உண்மையா ஒருவன் மனம் திரும்ப, என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தை இது. ராஜாக்களுடைய இருதயம் வந்து கர்த்தருடைய கையில இருக்கு. அதை அவர் சித்தப்படி திருப்புகிறாராம். ஆண்டவரே, அதுபடினா என்னையும் அதே போல மாத்திடுறது. ஆண்டவரால் மனதை எந்த பக்கம் வேணாலும் திருப்ப முடியும். ஆனா அந்த மெய்யான மனம் திரும்புதல் என்பது நாம எடுக்கிற முடிவு. ஆமே, நான் எடுக்கிற முடிவு, நான் எடுக்கிற தீர்மானம், என்னுடைய முடிவு அது. கர்த்தர் சொல்லிட்டார், உனக்கு மனசு இருந்தா திரும்பிட்டார். நீ என் பார்வையில் இருந்து அருவருப்புகளை அகற்றிவிட்டால் நான் உனக்கு கேரண்டி கொடுக்கிறேன், நீ இனி அலைந்து தெரிவதில்லை.
இந்த இஸ்ரவேலர்கள் செய்த செயல்கள் என்ன? எரேமியா 2வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாய் அநேக காரியங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து வருவதை நம்மால பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், 7வது வசனத்தை வாசி. செழிப்பான தேசத்தின் கனியையும் செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். எங்கிருந்து? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்திர வழியா நடத்தி செழிப்பான தேசத்துல கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பார். அப்ப எது வரைக்கும் நீ ஏன் கண்ட்ரோல்ல இருந்த தெரியுமா? இந்த வனாந்திரத்தை கிராஸ் பண்றது வரைக்கும், இந்த சிவந்த சமுத்திரத்தை கிராஸ் பண்றது வரைக்கும், இந்த எகிப்தை விட்டு வெளியே வர்றது வரைக்கும், இந்த யோர்தானை கடக்கிறது வரைக்கும், இந்த எரிகோவை தாண்டறது வரைக்கும் உன் வாழ்க்கையில எது எது கடினம் என்ற சூழ்நிலை வந்ததோ அப்போ நீ ஏன் கண்ட்ரோல்ல இருந்து என்ன நடத்த விட்ட? நான் உன்னை இவைகள் எல்லாம் 1 by 1 தாண்டி வர வைத்து கிருபையா கொண்டு வந்து உனக்காய் ஆயத்தம் பண்ணின அந்த செழிப்பான இடத்துல அந்த கனியையும் நன்மையும் புசிக்கும்படியாய், அதாவது நீ அனுபவிக்கும்படியான சுதந்திரத்துக்குள்ள எப்போ நான் உன்னை கொண்டு விட்டேனோ, அதாவது இனி உனக்கு பிரச்சனை இல்லைங்கிற நிலைமை வந்ததோ, நீ திருப்பியும் மீண்டும் அநேகருடைய பிரச்சனை தானுங்க. கஷ்டம் வரும்போது கர்த்தரிடத்துல, நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலம் உண்டான போது மீண்டும் பாவம். ஒரு வேலை கிடைக்கிறது வரை கர்த்தருடைய சமூகத்தில், ஒரு திருமணம் கிடைக்கிறது வரை கர்த்தருடைய சமூகத்தில், அல்லது ஒரு புத்திர வாக்கியம் உண்டாகிறது வரை, அல்லது ஒரு வீடு கட்டி முடிக்கிறது வரை, அல்லது ஒரு பெரிய கடன் பாரம் நீங்கிறது வரை, அது வரைக்கும் கர்த்தருடைய சமூகம். கர்த்தர் ஒரு விடுதலை வந்ததும், ஒரு நன்மை கிடைத்ததும், ஒரு ஆசீர்வாதம் வாய்க்கப்பட்டதும் மீண்டும் பாவம். கர்த்தர் இளவயது நேசத்தை நினைச்சு எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 3வது வசனம். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. இஸ்ரவேல் எப்படி இருந்துச்சா? விளைவின் முதற் பலனும் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருந்துச்சு. அப்படி பரிசுத்தமா இருந்ததுனால அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது. யார் மேல பொல்லாப்பு வந்துச்சு? யார் யார் இந்த இஸ்ரவேலை நெருங்க வந்தாங்களோ அவங்க எல்லார் மேல பொல்லாப்பு வந்துச்சு. கர்த்தருடைய பயங்கரம் உண்டானது. காரணம் என்ன? இஸ்ரவேல் அவருக்கு பரிசுத்தமா இருந்தது. எப்பொழுது ஜனம் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கினதோ அதுவரை சத்துருக்கள் இஸ்ரவேலை நெருங்க பயந்திருந்தார்கள். இப்பொழுது சத்துரு உட்புகுதல் ரொம்ப எளிதா இருக்கிறது. நீ பரிசுத்தமா இருந்தபோது, நீ பரிசுத்தமா இருந்தபோது சத்துரு நெருங்கவில்லை. ஏன்? கடல் கூட கண்டு விலகி ஓடிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. காரணம் என்ன? யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமாயிருந்தது என்று 114வது சங்கீதத்திலே பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரனை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். நல்ல கவனமாய் கேளுங்கள் இந்த வார்த்தைகளை. பல நேரத்தில் நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய புலம்புல இதுதான். நான் கர்த்தருடையவனாய் இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் சத்துரு உட்புகுதல் இருக்கிறது? சத்துரு உட்புகுதல் இருக்க காரணம் என்ன? தேவனால் உண்டாகிற பயங்கரம் அங்கே இல்லை. அதனாலதான் அங்க சத்துரு உள்ள வரான். இஸ்ரவேல் 12 குமாரர்கள், மகள் தீனாள், இவர்கள் மக புறப்படுறாங்க. இஸ்ரவேல் சரியாயிட்டார், எல்லாம் ரைட். ராகேல் கூட வராங்க, லேயாள் கூட வராங்க, பிள்ளைங்க, மகள். இப்போ மகள் என்ன பண்றானா, தேசத்து பெண்களை பார்க்கும்படிக்கு போற வழியில அந்த போற இடத்துல சீகேம் என்பவன் அவளை கெடுத்து விடுகிறான். அதன் பிறகு அவள் மேல் மனம் தாங்கலா இருந்து யாக்கோபின் இடத்துல வந்து பெண் கேட்கிறான். சகோதரர்கள் அதை அறிந்து தந்திரமாய் பேசி கடைசில சிமியோன் லேவி என்பவன் தகப்பனுடைய வாசனை கெடுத்து போடும்படியான ஒரு செயலை அந்த சீகேமுக்கு அந்த பட்டணத்தாருக்கு செய்யறாங்க. யாக்கோபுக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவரே, நான் உம்மோடு உறவாடி ஒப்புரவாகி நைட்லாம் ஜோம் பண்ணி இஸ்ரவேலா மாறினதுக்கு அப்புறமும்
சத்துரு உட்புகுதல் என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்குது ஆண்டவரே. இப்படி நான் எதிர்பார்க்கவில்லையே, இப்படி நடக்கும் என்று நினைக்கவில்லையே. வேதனையோடு இருக்கும் போதுதான் ஆதியாகமம் 35வது அதிகாரத்தில் கர்த்தர் யாக்கோபை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தேவன் யாக்கோபை நோக்கி 35:1 தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடின போது நான் ஒரு இடத்துல உனக்கு தரிசனமானேன் அல்லவா, அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். என்ன காரியம்? யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது கர்த்தர் தரிசனமாகிறார். தரிசனமான போது அங்கே யாக்கோபு பலிபீடம் உண்டாக்கவில்லை, மாறாக தான் படுத்திருந்த கல்லை நிறுத்தி வைத்து விட்டு, ஆண்டவரே நீ நான் போகிற இடத்திலெல்லாம் நீர் என்னோடு கூட இருந்து காப்பாற்றி உண்ண உணவு உடுக்க உடை இதெல்லாம் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வருவீரானால் நான் உமக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணிட்டு போறான். பலிபீடம் கட்டவில்லை. இந்த செய்தி சில மாதங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் சொல்ல வைத்ததுனால ரொம்ப டீட்டெயிலா சொல்லவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி விடுகிறேன். ஆபிரகாமை சந்தித்த இடத்துல ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான். ஈசாக்கை சந்தித்த இடத்துல ஈசாக்கு பலிபீடம் கட்டினான். யாக்கோபை சந்தித்த இடத்துல யாக்கோபு பலிபீடம் கட்டுவதற்கு பதிலாக ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டான். ஏன்? பலிபீடம் என்பது எதின் அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது? பலிபீடம் என்பது நான் என்னை அவர் இஷ்டத்துக்கு அவர் சித்தத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுப்பதின் அடையாளமாய் இருக்கிறது. யாக்கோபுக்கு அப்படி ஒப்பு கொடுக்க மனம் இல்லாததுனால 10ல் 1 கொடுத்தார். பலிபீடம் கட்டினா மொத்தமா கொடுக்கணும். பொருத்தனை பண்றது நம்ம இஷ்டத்துக்கு தானே பொருத்தனை பண்ணுவோம். நமக்கு எது செட் ஆகும், எது முடியும். ஆண்டவர் எனக்கு பெரிய நன்மை செய்தா, பெரிய நன்மை செய்தா 2 நிமிஷம் சாட்சி சொல்லுவேன். என்ன ஒரு பொருத்தனை இது! 10ல் 1 உங்களுக்கு தருவேன், தசமபாகம் உங்களுக்கு தருவேன். பைபிள்ல தசமபாக கணக்கான 10ல் 1. அதன் அர்த்தம் என்ன? 1 உங்கள்கிட்ட தருவேன், அந்த 1 நீங்க என்ன பண்றீங்க நான் கேட்க மாட்டேன். மீதி 9 நான் என்ன பண்றேன் நீங்களும் கேட்கக்கூடாது. சண்டே ஃபுல்லா ஆராதிப்பேன், உங்க இஷ்டம் போல என்னை வனையும் ஐயா. ஆனா மண்டே டு சாட்டர்டே என் இஷ்டம் போல நான் போவேன் ஐயா, என்ன நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான், இந்த டீல்ல தான் போயிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் பலிபீடம் கட்ட வேண்டும் என்றால் அதுக்கு நான் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். இதுவரை கர்த்தருனை சந்தித்த இடத்துல நீ இன்னும் உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருனுக்கு தரிசனமான இடத்துல இப்பொழுது கர்த்தர் வேற ஒன்னும் சொல்லல, நான் உனக்கு தரிசனமாகிற இடத்துல தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. யாக்கோபு என்ன செய்கிறான்? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் இதெல்லாம் செய்ய சொன்னாரா? கர்த்தர் என்ன மட்டும் தான் செய்ய சொன்னார்? என்ன மட்டும் செய்ய சொன்னார்? பலிபீடம். யாக்கோபு என்ன செய்ய சொல்றாரு? அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்றாரு? ஏன்னா ஒப்பு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அசுத்தத்தை ஒப்பு கொடுக்க கூடாது. பரிசுத்தமானது. ஏனென்றால் அவர் யார் தெரியுமா? பரிசுத்தர். இதுவரை ஏன் பலிபீடம் கேட்டல யாக்கோவே? சில காரியத்தை விளக்குறதுக்கு கொஞ்சம் மனசு வரமாட்டேங்குது. அதனால ஆண்டவரே ஆண்டவரே அழுது ஜெபம் பண்ணி காரியத்தை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா திரும்பி பார்த்தா சத்துரு உள்ள வரான் வெளியே போறான், உள்ள வரான் வெளியே போறான். ஆண்டவரே புரியல, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணதானே செய்யறேன். எப்படி சீகேம் உள்ள வரலாம்? எப்படி பிள்ளைங்க வாழ்க்கையில சத்துரு விளையாடலாம்? அசுத்தத்தை விலக்கி போடுங்கள். உடனே ராகேல் லேயாள் என்ன செய்றாங்க? 3வது வசனத்தை வாசியுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் நான் தேவனுக்கு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். 4வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும்
தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேமூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். எல்லா அருவருப்புகளையும் அந்நிய அடையாளங்களையும், இஸ்மவேலின் அடையாளங்கள் இஸ்ரவேலுக்குள்ளே இனி இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் நான் என்னை அவருக்கு சுகந்த வாசனையாய் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார்கள். அப்புறப்படுத்தின பிற்பாடு இவர்கள் புறப்படுகிறார்கள். 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும், நான் வாசிக்கிறேன், சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை 34வது அதிகாரத்தில் எப்படி சத்துரு உட்புகுதல் இருந்தது, ஏன் இருந்துச்சு? தேவனால் இந்த பயங்கரம் இன்னும் உண்டாகவில்லை. தேவனால் பயங்கரம் உண்டாகாததினாலே சத்துரு உள்ள வாரம் வெளியே போறான். எப்பொழுது தேவனால் பயங்கரம் உண்டானதோ அதன் பிறகு சத்துரு நெருங்கவில்லை. தேவனால் பயங்கரம் உண்டாக வேண்டுமானால் யூதாவே நீ அவருக்கு பரிசுத்த ஸ்தானமா இருக்க வேண்டும். நீ அவருக்கு பரிசுத்த ஸ்தானமா இருக்கணுமா? அருவருப்பை அகற்று, அருவருப்பை அகற்றுங்கள். எது எது கர்த்தருக்கு வேண்டாம் அது வேண்டாம். கர்த்தருக்கு வேண்டாதது எனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்க கூடாது. ஆண்டவருக்கு ஒன்னு அருவருக்கிறார்னா நான் அருவருக்கணும். அதுக்கு தான் நாங்க ஹோலி ஸ்பிரிட்டை தந்திருக்கிறார். இயேசு மாம்சமாகி வந்தார். மாம்சமாகி வந்தார்னா அவருக்கு கண் இருந்துச்சு, காது இருந்துச்சு, மூக்கு இருந்துச்சு, வாய் இருந்துச்சு, கை இருந்துச்சு, கால் இருந்துச்சு. நம்மை போல் அவர் வந்தார். ஆனா ஹோலி ஸ்பிரிட் மாம்சமாகி வரல. அவர் எனக்குள்ளே வந்து என் கண் வழியாய் பார்க்க விரும்புகிறார், என் வாய் வழியாய் பேச விரும்புகிறார், என் காது வழியாய் கேட்க விரும்புகிறார். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். அவர் பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தா நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் ஊரபல கபரப ஷதரலரா ரிகடரலரபலரா ஊரபமர ஷேலரே அந்நிய பாஷையில தேவனுக்கு மகிமையை செலுத்து சபையே. சத்துரு உட்புகுதல் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடாது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்ற விரும்புகிறார். ஆவியானவர் கொடியேற்ற விரும்புகிறார். இது சீக்கிரம் வந்துட்டு போறான், யாரெல்லாமோ வந்துட்டு போறாங்க. இனி எப்படிதான் என் லைஃப் போக மாட்டவரே, என் குடும்பம் இப்படிதான் போக மாட்டவரே. யாக்கோபே பலிபீடத்தை கட்டு, யாக்கோபே பலிபீடத்தை கட்டு. நீ ரெடினா நானும் ரெடிங்கிறார் ஆண்டவர். நீ இப்படி இருந்த உனக்கு ஒரு நன்மையில கொண்டு வந்து விட்டதும். ஆமென். சிலர் பார்த்துருக்கீங்களா, உதவி கிடைக்கிறது வரை நல்லா இருந்துட்டு உதவி கிடைச்சதும் காலை வாரி விட்டதும் நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு என்ன தெரியுமா? புத்தியை காட்டிட்ட பார்த்தியா? ஆண்டவரே நான் மீறுவேன் உங்களுக்கு தெரியும்ல ஆண்டவரே, அப்புறம் ஏன் ஆண்டவரே ஹெல்ப் பண்ணீங்க? ஆண்டவர் சொல்லுவார், அன்பு சகலத்தையும் நம்பும். அவன் மேலே வச்ச அன்பு அவ்வளோ பெருசுப்பா. நேசம் இது. தள்ளாமலே என்னை ருசித்தவர்கள் மாத்திர கைகளை உயர்த்தி சத்தமா ஆண்டவர் கேட்கிறார். எரேமியா 2வது அதிகாரம் 11வது வசனத்துல, எந்த ஜாதிகளாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வீணானவைகளுக்காக. உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார், உன் மேல ஒரு அழைப்பை கொடுத்தார், உன் மேல ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார்.
இதெல்லாம் உனக்கு தெரியும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் வேறுபட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் அபிஷேகப்பட்டவன். ஆனா வீணானவைகளுக்காக, அற்ப ஆதாயத்துக்காக, அற்ப சந்தோஷத்துக்காக, வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வீணான பேதுருவே, கொஞ்சம் குளிருக்காக அவரையே தெரியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்த மகிமையை மாற்றிட்டே பேதுருவே. கொஞ்சம் குளிருது, ஜனங்கள்லாம் கூடி ஆமே நெருப்ப மூட்டிட்டு இருக்கிறாங்க. அவரை தெரியும்னு சொன்னா அந்த இடத்துல இடம் கிடைக்காது, தெரியாதுன்னு சொன்னா உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கும். கொஞ்ச நேரம் குளிருக்காக. நான் அவரை தெரியும்னு சொன்னா என்ன கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க, நான் தெரியும்னு சொன்னா என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, தெரியும்னு சொன்னா என்ன சொந்தத்தில் சேர்க்க மாட்டாங்க. அதனால நான் எனக்கு தேவன் கொடுத்த மகிமையை நான் மறைத்து, அடையாளத்தை மறைத்து கூட தெரியாது 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 தெரியாது. பைபிள் சொல்லுது, இயேசு திரும்பி பார்த்தார் அவனை. வீணானவைகளுக்காக உனக்கு நான் என்ன மகிமை கொடுத்தேன் பேதுருவேன். உன்னை எல்லாரும் சீமோன்னு அழைச்சாங்க. நான் உன்னை பார்த்ததும் பேதுருன்னு. சீமோன்னா என்ன தெரியுமா? நாணல். நாணல் ஓங்கி காற்றடிச்சு அது நெறிஞ்சிரும், உடஞ்சிரும். பேதுருன்னு என்ன தெரியுமா? கல்லு. கல்லு. உன்னை உடைய விட மாட்டேன், உன்னை ஸ்ட்ராங் ஆக்குவேன்பா. ஹல்லேலூயா. நான் உன்னை அப்படி வச்சேன். ஆமே, நீ மீன் பிடிச்சி தோற்று ஒன்றும் கிடைக்காம வந்தபோது நான் உன் படகுல ஏறி உட்காந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் பேதுருவே. அது மாத்திரமா, நான் பரலோகத்தின் திறவுகோலை நான் உன் கையில கொடுத்தேன். உன்னுடைய மகிமையை வேற பேதுருவே, நான் உன்னை மலை மேல கூட்டிட்டு போய் மகிமையை காண்பித்து கொடுத்தேன். நான் உன்னை இப்படி நடத்தி கொண்டு உனக்கு நான் ஒரு அடையாளத்தை, உனக்கு நான் ஒரு அபிஷேகத்தை, உனக்கு நான் ஒரு அழைப்பை, உனக்கு நான் ஒரு மேன்மையை, உன் வாழ்க்கையை என் மகிமை அல்லவா அழகாக்கினது. இப்படி உனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற குளிருக்காக, அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற அற்ப ஆதாயத்துக்காக, அல்லது ஏதோ ஒரு உலக காரியத்துக்காக நீ அதை மாற்றி விட்டாயே பேதுருவே. என்ன தெரியாது தெரியாதுன்னு சொல்லிவிட்டாயே. நம்மில் அநேகர் இப்படி ஏதோ ஒரு உலக காரியத்துக்காக தேவன் தந்த மகிமையை மாற்றுகிறோம். கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு மினிஸ்ட்ரிக்கு போகும்போது கண்டு வியந்ததும் ஆச்சரியப்பட்டதுமான காரியம். ஆமே, முஸ்லிம் சகோதரர்கள் அவங்களுக்கான அந்த தொழுகை நேரம் வரும்போது, அது ரோட்ல ஆனாலும் சரி, எங்க ஆனாலும் சரி, அவங்க நின்று முழங்கால் படியிட்டு அவங்க நமஸ்கரிக்கிறாங்க, தொழுறாங்க. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கிறாரு. என் ஜனங்களும் வீணானவைகளுக்காக. ஏன்பா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல? வீணானவைகளுக்காக. நம்ம சொல்ற காரியம் எல்லாமே வீணானவைகள் தானங்க. இதனால இஸ்ரவேல் யாராய் மாறிவிட்டான்? 14வது வசனம். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ. ஏன் கொள்ளையானா? யாருக்கோ வேலை செய்யறான், அடிமையை போலவே இருக்கிறான். கொள்ளையானா, அவனுடைய பிரயாசம் எல்லாமே வீணாயிற்று. வீணானவைகளுக்காக தேவன் கொடுத்த மகிமை ஒருவன் மாற்றினால் அவனுடைய செயல்களும் அவனுடைய பிரயாசங்கள் அனைத்தும் வீணாயிற்று. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரை என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க? என் வாழ்க்கையில் என்ன ஆண்டவரை கஷ்டப்படணும், இவ்வளவு வேதனைப்படணும்? கர்த்தருடைய பதில் இதுதான். 17வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். நான் உனக்கு இது கொடுக்கலப்பா, இது நீயே உனக்கு நேரிட பண்ணினாய். நீயே வீணானவைகளுக்காக உனக்கு நான் வைத்த மகிமை, உனக்கு நான் வைத்த மேன்மை. உன்னை நான் எப்படி நினைச்சிருந்தேன் தெரியுமா? உன்னை நான் எனக்கு ஆமென் பரிசுத்த ஜனமும் என்னுடைய விளைவின் முதற் பலனுமா உன்னை வச்சிருந்தேன். முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா உன்னை பெஸ்டா வச்சிருந்தேன். நான் உன்னை நடத்தி கொண்டு வந்தேன். உனக்குன்னு சில விசாலத்தை கொடுத்ததும் புத்திய காட்டிட்ட பாத்தியா? மகிமையை மாத்திட்ட பாத்தியா? கொஞ்சம் யோசித்து பாருவோம். வாழ்க்கையில நான் செய்தது
நீ திரும்பி பாரு. ஆமென். ஜீவ தண்ணீராகிய ஊற்றாய் என்ன நீ விட்டுட்டியே. இதனால இப்போ 18வது வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு வாசிங்க. எகிப்துக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐப்ராத் நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசிரியாவுக்கு போகிறதுனால் இப்ப உனக்கு பாரு, பிரயோஜனம் என்ன? நீ செய்யற எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. ஜீவ தண்ணீரை என்ன நீ விட்டுட்டு இப்போ நீ உலகத்துக்காக அங்க எங்கேயும் ஒரு கிளாஸ் தண்ணிக்காக ஓடிட்டு இருக்கிற. இதனால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்லையே. ஆமே. நீ என்ன சொன்ன ஆரம்பத்தில் 20வது வசனத்துல, பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அரித்தேன். அப்ப நீ என்ன சொன்ன? நான் அடிமைப்படுவதில்லை என்று நீ சொன்ன. நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் என்கிட்ட என்ன சொன்ன? நான் நீ அடிமைப்பட மாட்டேன். உன்னோடு நான் உடன்படிக்கை செய்த போது நீ என்ன சொன்ன? ஆண்டவர் இனி நான் உமக்காக. நீ சொன்ன. உன்னை நான் அபிஷேகித்த போது நீ என்ன சொன்ன? உன் வாழ்க்கை மரண விளிம்பில் இருந்த போது தூக்கி விட்ட போது என்ன சொன்ன? அது இனி நான் நீ சொன்ன. ஆண்டவர் பாருங்க, அவருடைய வேதனையில அவர் மனசுல என்ன இருக்குன்னா, அந்த ரட்சிக்கப்பட்ட எகிப்திலிருந்து வெளியே வந்த நாட்களிலே இஸ்ரவேல் சொன்னதை அவர் மனசுல வச்சிருக்கிறார். அன்னைக்கு சொன்னியப்பா, இனி அடிமைப்பட மாட்டேன், இனி தப்பு பண்ண மாட்டேன், இனி பழைய வாழ்க்கையை நோக்கி போக மாட்டேன் சொல்லிட்டு இப்போ ஏமாத்திட்ட பாத்தியா? உன் புத்திய காட்டிட்ட பாத்தியா? ஆமென். நீ இப்படி சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அடுத்த வசனத்துல, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? 31வது வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறார், சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ? பின்ன ஏன் என் ஜனங்கள், என்ன வார்த்தைங்க, என்ன வேதனை! வனாந்திரத்தில் நான் கூட இருந்தேன். நான் உனக்கு வனாந்திரமா இருக்கல. வனாந்திரத்தில் நான் கூட இருந்ததுனால வனாந்திரத்தில் உன்னை பசியா இருக்க விடல, உன்னை தாகமா இருக்க விடவில்லை, உன் செருப்புக்கு கூட கேரண்டி கொடுத்து வந்தேன். இப்படி நான் உனக்கு செய்து வந்தும் பின்னே ஏன் என் ஜனங்கள்? நீ என்கிட்ட ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் என்ன சொன்ன? எகிப்திலிருந்து வெளியே வந்த போது கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை என்ன? கர்த்தரிடத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன? ஆவியானவருடைய குமரலுக்கு சபையே, உன்னுடைய பதில் என்ன? ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார், உணர்த்துகிறார். ஆனா இஸ்ரவேல் என்ன சொல்லுகிறார்? 2வது அதிகாரத்தின் 23ல, நான் தீட்டுப்படவில்லை, பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பள்ளத்தாக்கில யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நீ செய்யற தெரியுமா? அதை பாரு. உன் அந்தரங்கத்தில் நீ செய்யறத பாரு. நீ உணர்ந்து கொள், நீ செய்ததை உணர்ந்து கொள். ஆண்டவருக்கு தப்பு பண்றது பிடிக்காது. அதுலயும் தப்பு பண்ணத ஒருத்தன் மறைச்சிட்டான அது ரொம்ப கோபம் ஆண்டவருக்கு. அன்னியாவையும் சப்பிராளையும் கர்த்தர் அடித்தது கொஞ்சம் எடுத்து வச்சதுனால அல்ல, தேவ சமூகத்தில் அந்த காரியத்தை உணர்த்தின பிறகும் இல்ல நிமிந்துட்டாங்க. அதுதான் ஆண்டவர் கோபம் வந்துச்சு. பூமியும் அது நிறையும் அவருடையதுங்க. ஆமே. எங்க பாரு, இவ்வளவுதான், இவ்வளவுக்கு தான் வித்தியா? இல்லைங்க, கொஞ்சம் வித்து. ஆனா இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அடிப்பாராங்க. அப்படின்னா நம்ம இங்க ஃபுல்லா அடக்காராதனை தான். இல்ல, ஆண்டவர் எதுல கோவம் வந்துட்டுனா, ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நிமிந்துட்டாங்க பாருங்க. அதான் தாங்க முடியல. அதனால தான் ஆண்டவர் வான் பண்றார், நீ ஒத்துக்கோ, நீ பள்ளத்தாக்கில் செஞ்சதை உணர்ந்து கொள், நீ செய்ததை உணர்ந்து கொள்.
தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அடுத்த ஆண்டவர் சொல்றார் 25வது வசனத்துல, உன் கால் வெறும் காலாகாதபடிக்கும் தொண்டை வறட்சி அடையாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றார். அடக்கிக் கொள்பா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, உன் ஓட்டத்தை பாரு. கால் போன போக்கில் மனம் போன போக்கில் போகாத, ரொம்ப கஷ்டப்படுவ. உன் தொண்டை வறட்சி அடைஞ்சிட்டுனா ரொம்ப கஷ்டம். பாதாளத்துல வறட்சி அடைந்தவன் ஒருவன் கத்துறான். எப்படி கத்துறானா? ஆபிரகாம்கிட்ட கேட்கிறான், உங்க மடியில லாசர் இருக்கிறார், அந்த லாசருடைய விரல் நுனியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணிய ஏன்பா கேட்கறது தான் கேட்கிற, ஒரு சொம்பு தண்ணி கேட்க கூடாதா? அப்போ அந்த ஒரு சொட்டு தண்ணியுடைய வேல்யூ அங்க தெரியுது. ஆண்டவர் வான் பண்றார், உன் தொண்டை வறட்சி அடையாதபடிக்கு அடக்கிக்கொள், அடக்கிக்கொள். அவன் என்ன சொல்றான்? அது கூடாத காரியம். அப்படிலாம் நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் வாழ்வேன். ஆமென். அவர் பிடிச்சு 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 பார்க்கிறார். இல்லைன்னு வந்ததும் 26வது வசனத்துல, திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அது வரைக்கும் அவருக்கும் மட்டும் தெரிந்த காரியம். பிடிச்சு பிடிச்சு பள்ளத்தாக்குல நீ நடந்த மார்க்கத்தை பாரு. நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு வெளியே வந்த? இனி நான் அடிமைப்பட மாட்டேன், இனி நான் உமக்காக வாழ்ந்தாலும் எல்லாம் சொல்லிட்டு வந்து நீ இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிற? நீ உணர்ந்து கொள். இல்ல நான் அப்படி ஒண்ணும் செய்யல. நீ உணர்ந்து கொள். இல்ல நீ அடக்கிக்கொள். இனியாவது திருந்தி வாழு. இல்ல முடியாது. ஒரு கட்டம் வரும்போது திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுவானோ. சிம்சோன் பாவம் செய்கிறான், கர்த்தர் விடுவிக்கிறார். மீண்டும் பாவம் செய்கிறான், மீண்டும் விடுவிக்கிறார். மீண்டும் பாவம் செய்கிறான், மீண்டும் விடுவிக்கிறார். மீண்டும் பாவம் செய்தான், வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான். என்னை ரொம்ப பாதித்த வசனங்களில் ஒன்று, சிம்சோனை கொண்டு வந்து நிறுத்தி பெலிஸ்தியர்கள் தங்கள் தேவனை புகழ்ந்தார்களாம். சிம்சோனே, உன் சரித்திரம் தெரியுமா? சிம்சோனே, நீ பிறக்கவே தகுதி இல்லாதவன் தெரியுமா? சிம்சோனே, நீ பிறக்கிறதுக்கு 1% கூட சான்ஸே கிடையாது. ஆனால் அவருடைய நாமம் அதிசயமானதாலே உன் பெற்றோருக்கு அவருடைய அதிசயத்தை விளங்க பண்ணி உன்னை இந்த குடும்பத்துக்கு கொடுத்தார் தெரியுமா? சிம்சோனே, உன் மேல் அவருடைய பலத்தை வைத்தார், உன் மேல் அவருடைய அடையாளத்தை வைத்தார், உன் மேல் அவருடைய அபிஷேகத்தை வைத்தார். உன்னை யார வைத்தார் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ரட்சகனாய். ஆனா நீ அருவருப்புல விழுந்து ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை பிடிச்சு பிடிச்சு பார்க்கிறாரு. வழிவி போகிற ஜனம், வழிவி போகிற ஜனம், வழிவி போகிற ஜனம் என்று சொல்லி அவருடைய கோபத்திலே ஆணையிடுகிறார். என்ன? இனி என் இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை. சிம்சோனை பிடிக்கிறாங்க, முடியெல்லாம் போச்சு, பார்வே போச்சு. இப்போ பெலிஸ்தியர் சொல்றாங்க, நமக்கு போர் அடிக்குது, சிம்சோனை கொண்டு வா. எல்லாரும் சிம்சோனை கொண்டு வந்த போது பெலிஸ்தியர்கள் தங்கள் தெய்வத்தை புகழ்ந்தார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து அவர்கள் தேவனை புகழ்ந்ததை மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சத்துருக்கள் தங்கள் தெய்வத்தை புகழுகிறதை வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சிம்சோன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனால தாங்க முடியும். நாம இருக்கிற இடத்துல அந்நிய தெய்வங்களின் சத்தம் ஓங்குவதும் நாம இருந்து கேட்பதும் இல்லை இல்ல. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வரும்போது எப்படி வருவாங்க தெரியுமா? ஆனந்த களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்புடன் பாடி. இயேசுவோடு நடக்கிறவர்கள் பெரியவர்கள் மட்டுமல்ல, சிறு பிள்ளைகளும் ஓசன்னா என்று பாடி வருவார்கள். கேட்கிறவங்களுக்கு அது தாங்க முடியாது. இயேசுவே, அவங்கள வாயமூட சொல்லுங்க. வாயமூடவா? இதோ அவர் குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதியை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆனா அருவருப்புக்குள்ள இருக்கிற மட்டும் அவன் நிமித்தம் தேவன் நாமம் தூஷிக்கப்படும், சத்துருவின் நாமம் உயர்த்தப்படும்.
என்னால என் கர்த்தருக்கு மகிமை போகாம என்னால அந்நிய தெய்வத்துக்கு மகிமை போகுமாடா? எதுக்குங்க வாழ்ந்து? அவர் தந்த வாழ்க்கை அல்லவாங்க, அவர் தந்த பிச்சை அல்லவா, அவர் தந்த ஜீவன் அல்லவா, அவர் அல்லவா தாயின் கருவில் தோன்றினது முதல் ஆதரித்தார், அவர் அல்லவா தாயின் வயிற்றிலிருந்து வெளியே எடுத்தார், அவர் அல்லவா வளர்த்து ஆதரித்தார், அவர் அல்லவா கைப்பிடித்து நடக்க பழக்கினார், என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்குவித்தது அவர் அல்லவா, ஆமென். காலை தோறும் புதிய கிருபைகளை தந்தது அவர் அல்லவா, பசியார மன்னாவை தந்து தாகம் தீர தண்ணீரை தந்து இரவிலே வழிநடத்த அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே வழிநடத்த மேகமுமா இருந்து என்னை எல்லா இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்தவருக்கு மகிமையாய் வாழாமல். ஹalleluya. சிம்சோனுக்கு இப்போ உணர்வு வந்துட்டு தாங்க முடியல. கெஞ்சிற ஆண்டவரே, எப்ப வரைக்கும் அமைதியா இருந்தான் தெரியுமா? எப்ப அவனுக்கு முன்னாடி பெலிஸ்தியர் தங்கள் தெய்வங்களை புகழ ஆரம்பிச்சாங்களோ, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்க, இந்த ஒரு விஷயம். நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தா என்னிடத்தில் திரும்ப, நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆண்டவர் வருஷம் போயிட்டு எல்லாம் போச்சு. 80 வயதுல மோசையை கர்த்தரால பயன்படுத்த முடியும்னா, வருஷம் போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு பார்த்து இருக்கிற நாட்களை இன்னும் வீணாக்காதே. இந்த நாள் இரட்சண்ய நாள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே, காதுள்ளவன் கேட்க கடவர். இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்வதை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லும் சாட்சியாக உன் வாழ்க்கை மாறட்டும். இவ்வளவு செஞ்சுட்டு ஆண்டவர் சொல்ற 2வது அதிகாரத்துல 32வது வசனத்துல, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அடுத்து ஒரு வார்த்தை பாருங்க, 34வது வசனத்துல, உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் இரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறதுனால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாயிருக்கிறதுனால் அதை கண்டுபிடித்தேன். ஆண்டவருக்கு எல்லா அந்தரங்கம் ஆண்டவருக்கு வெளியா இருக்கு. ஆனா ஆண்டவர் பாருங்க, இங்க சில காரியத்தை ஆண்டவர் கண்டுக்காம விட்டு தெரிஞ்சிருவான். ஏய், இப்போ நீ மாட்டின தெரியுமா? இது தோண்டி தேடி கண்டுபிடிக்கல, ஆராய்ந்து அலசி. சில பாருங்க ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டேன், இருந்தாலும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க. தோண்டி தேடி, ஆண்டவர் தோண்டி தேடல, நான் எதுக்கு பார்த்து தோண்டணும், நீ தான் வெளியரங்கமா எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறியே. எவ்வளவு சகிச்சிருக்கிறார், எவ்வளவு பொறுத்து இருக்கிறார். இப்படி செய்த ஒருத்தங்களை மன்னிக்க முடியுமாங்க? 3வது அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு புருஷன், கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் பாருங்க, ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு கோபத்துல, ஒரு புருஷன் மனைவி வேண்டாம் உன்கிட்ட பேச மாட்டேப்பா அப்படி சொல்லிட்டு கோபத்துல, அவ செய்த ஒரு காரியத்திற்கு கோபத்துல இருக்கிறான். அவன் என்ன பண்ணா, அவன் இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவான். இனி அவன் திரும்ப போவானோ? ஆண்டவர் சில நேரத்தில் இமைப்பொழுது தம்முடைய முகத்தை மறைக்கிறது. அற்ப காலம் உண்ட கோபம், உணர்ந்தவன் விழுந்துரும் எஸ்ராவை மாறி. மற்றவன் இதுதான் சான்ஸ் சொல்லி, நீ இப்படிதானப்பா, நான் உன்னை சிக்ஷித்ததே உன்னை திருத்தும்படியாக, நான் சில நேரத்தில் என் முகத்தை மறைத்ததே, ஆனா நீ இதுதான் சான்ஸ் சொல்லி நீ எவ்வளவு வழி விலகி போனாய். ஒரு புருஷன் திருப்பி அவளை சேர்த்து கொள்வானா? சேர்த்து கொள்ள மாட்டான்ல. ஆனா இந்த வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் ஆகிலும் நீ என்கிட்ட திரும்பி வா. இந்த அன்புக்கு தாங்க, இந்த
அந்த அன்பை புரியணுங்கிறதுக்காக தான். நீ வா, திரும்பி வா. நீயே சொல்லு அந்த வார்த்தை. பாருங்க, மனுஷர் என்ன சொல்லுவாங்கன்னா, இனி இவளை இவன் சேர்த்துக்க வாய்ப்பே இல்லை என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஆகிலும் ஆகிலும். ஆண்டவரே, இனி என்ன சேர்த்துப்பீங்களா? ஆண்டவரே வா. ஆண்டவரே, நானே என்ன அருவருக்கிறேன்ப்பா, இனி என்ன சேர்த்துப்பீங்களா? வா. தள்ளாமல் விட்டு விலகாமல் என்னை காப்பாற்றி தள்ளாமல் விட்டு ஆண்டவர் அழைக்கிறார், திரும்பி வா, நீ வா. ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி வா, திரும்பி வா. எப்படி திரும்பி வரணும் தெரியுமா? அருவருப்புகளை அகற்றிவிட்டு. ஏசாயா 52:1-2 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? எழும்பு எழும்பு சீயோனே. எப்படி எழும்பணுமா? 2வது வசனம், தூசியை உதறிவிட்டு எழும்பு. தூசியை உதறிவிட்டு எழும்பு. அசுத்தத்தை தட்டிட்டு வா. இனி இது வேண்டாம். ஒரு இடத்துல இருந்து எழும்பும் போது நம்ம ட்ரெஸ்ல தூசி படிஞ்சிருக்கும், நம்ம அதை தட்டி விடுவோம். எதுக்கு தெரியுமா? வெல்டன் அங்கே இருன்னு சொல்றதுக்கா? இல்ல, அது களைவதற்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வரணும்னா இப்படி வந்தாதான் உன்னால முடியும். நீ தட்டிட்டேனா தட்டிட்டு வா. அநேகருடைய தவறான எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதே எரேமியா 3வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசிக்கிறேன். நீ இவ்வளவு தீட்டுப்படுத்தி இருக்கிற, அது நிமித்த 3வது வசனம் 3:3, மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிட்டு, உனக்கும் வெட்கம் இல்லை, அதை குறித்து ஒரு உணர்வு இல்லை. ஆனா நீ என்ன சொல்லுகிற? 4வது வசனத்துல, என் பிதாவே தேவரீர் என் இளவயதின் அதிபதி என்று சொல்லி, 5வது வசனம், சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ என்றென்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவா? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய். ஆண்டவரே, உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம், உங்க தயவு நீடிய வாழ்வுன்னு சொல்லிட்டு நீ பொல்லாப்பை செய்து மிஞ்சி போகிறாய். கிருபையை தவறாய் புரிந்து கொள்ளாதே. கர்த்தருக்கு அது மிகுந்த கோபத்தை உண்டாக்கும். நான் விழுந்தால் கர்த்தர் என்னை தூக்குவார், கர்த்தர் என்னை தூக்குவார் என்பதற்காக நான் விழுந்தால், இது சத்துருவின் சூழ்ச்சி. நீ விழுந்தால் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு நானே எடுத்து சாடினா சாத்தான் அதுதானங்க இயேசுவினிடத்துல வந்து சோதிக்கிறான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி உமக்காக அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி இருக்குல்ல. தேவாலயத்திலிருந்து கீழே சாடுங்க. இயேசு இமீடியட் ரிப்ளை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை, கர்த்தர் என்னை, அவருடைய கிருபை என்னை, என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தது என்று சொல்லி நான் போய் பாவம் செய்வேன் என்றால், நான் சத்துருவுக்கு துணை நின்று தேவனை பரீட்சை பார்க்கிறேன். பாரு, நீ என் அப்பான்னு கூப்பிடுற,
என் தயவு பெருசுன்னு சொல்ற, இது அவ்வளவு சொல்லிட்டு நீ போய் பாவம் செய்யறது, நீ மிஞ்சி போற. 1 பேதுரு 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார், எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். ஒரு சுயாதீனம். எகிப்திலிருந்து நுகத்தை உடைச்சாச்சு, இப்ப வெளியே ஃப்ரீயா வராங்க. இந்த சுயாதீனத்தை நீ துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராத. நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும், என்ன பாவம் செஞ்சாலும் கர்த்தர் மன்னிப்பார். மிஞ்சி போகிறாய். பாவம் தீமை இயேசுவின் இடத்துல சேரவே சேராது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரோம்ல நடந்த ஒரு சம்பவம், ஒரு போதகர் சொல்லி கேட்டது. ஆமா, நினைவுக்கு ஒரு ஏற்கனவே இங்க சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் அந்த காலத்துல ரோம்ல மட்டும் இல்ல, பல இடத்துல சந்தைகள்ல அடிமைகளை விற்பாங்களாம். அடிமைகளை கொண்டு வந்து விற்பாங்க. அவங்க கழுத்துல ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த நம்பரை சொல்லி கேட்பாங்க. அப்போ ஒரு வாலிப பெண் அடிமையை கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாள். அவளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலை வைக்கிறாங்க. அவளுக்கு விலை அவள் வைக்க முடியாது. அவள் யாருக்கு அடிமையா இருக்கிறாளோ அந்த நபர் ஒரு விலை வைப்பார். ஒவ்வொரு விலை வைக்கிறாங்க. அப்ப அந்த வழியா ஒருவர் வருகிறார். அந்த சந்தைக்கு ஒருத்தர் வரார். அதாவது யார் ஹையஸ்டா பிரைஸ் வைக்கிறாங்களோ அவங்க அந்த விலையை கொடுத்து அந்த அடிமையை வாங்கிட்டு போனோம். அதன் பிறகு இதுவரை அவள் இந்த ஆளுக்கு அடிமையா இருந்து வேலை செஞ்சா, இனி அந்த ஆளுக்கு அடிமையா இருந்து வேலை செய்யணும். அதனால அவளுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவ இருக்கிறா எப்படியும் அடிமை தான். ஒவ்வொருத்தர் விலை வைக்கிறாங்க. இந்த நபர் வந்து ஒரு விலை வைக்கிறாரு. அந்த விலைக்கு பக்கத்துல கூட யாருக்கும் விலை வைக்க முடியல. அவ்வளோ பெரிய தொகை. இவளுக்கு ஆச்சரியம், இவ்வளோ விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்கு. அப்போ சரி, அந்த விலை கொடுத்தாச்சு. இவ்வளோ வாங்கிட்டு போறார். வாங்கிட்டு அந்த சந்தையை விட்டு வெளியே வந்ததும் அவர் முதல்ல செஞ்சது, அவர் கழுத்தில் இருக்கிற அந்த கட்டுகள், அந்த நம்பர் பிளேட் எல்லாத்தையும் உடைச்சி தூர போட்டார். காலில் இருக்கிற அடிமைக்கான அடையாளத்தை எல்லாத்தையும் தூக்கி உடைச்சு போட்டார். இப்படி நிற்கிறாவா. அவர் சிரிச்சுட்டு சொன்னாரு, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கினது நீ சுதந்திரமா இருக்கணும், நீ அடிமையா இருக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவளை தட்டி கொடுத்துட்டு அவர் இப்படி திரும்பி போறார். அவர் திரும்பி 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள பொத்துன்னு அவர் பாதத்துல வந்து அவ விழுறாள். விழுந்துட்டு, என்னம்மா? இல்ல, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உங்களுக்கு அடிமையா இருந்துறேன். என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உங்களுக்கு அடிமையா இருந்துறேன். இருப்பு காலவாயிலிருந்து எப்படி சிங்கத்தின் பற்களுக்கு இடையிலிருந்து தாவீது ஆட்டுக்குட்டியை வெளியே எடுத்தாலும், இருப்பு காலவாயிலிருந்து என்னை கிரயம் கொடுத்து எடுத்தவரே, என் வாழ்நாள் எல்லாம் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். தேவனுக்கு அவங்கள் தான் உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணாதவர்கள். ஆண்டவர் பாரப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கிருபை தருகிறது. இனி வரப்போகிறது கிரியைகளுக்கு தக்க பலனை தர. இதை சபை மறந்து விடவே கூடாது. சங்கீதம் 62 கடைசியிலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் கிரியைகளுக்கு தக்க செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். கிருபையும் கிரியையும் சேர்ந்து வருது பாத்தீங்களா? எதுக்கு கிருபை? இனி நீ என்ன தீர்மானம் எடுக்க? இவள் இப்படியே போன என்னாகும் தெரியுமா? ஒருவேளை இந்த எஜமான் பாதத்துல விழாம இவள் போன என்னாகும் தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டி மீண்டும் அதே அடிமையிடம் ஏறும். எதுக்கு பிரச்சனை? இனி வாழும் போதெல்லாம் ஃபுல்லாவே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை ஆயிரம் ஆயிரம் அகன்று போக மாட்டேன்பா, அகன்று
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தூசியை உதறிவிட்டு எழும்பி வாருங்க. அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்தபோது எப்படி வந்தான் தெரியுமா? நடந்துதான் வரா. ஆனா தகப்பன் எப்படி வரார் தெரியுமா? ஓடி வரார். என்னதுன்னு அர்த்தம்? நீங்க திரும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியதை கர்த்தர் வேகமாய் வேகமாய் வேகமாய். இத்தனை வருஷம் ஆகி என் வாழ்க்கை கட்டப்படவில்லையே, இன்னைக்கான ரேமா இதுதான். நீ திரும்பிட்டேனா அவர் இனி தாமதிக்க மாட்டார், வேகமாக. சங்கீதம் 81:13-14 இருக்கிறதல்லவா? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். அப்படி நடந்துட்டாங்கன்னு அடுத்த வார்த்தை, நான் சீக்கிரத்தில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரத்தில். அப்ப ஏன் தாமதம்? வழி விலகி, வழி விலகி. அந்த தகப்பன் வேகமாக, அவருடைய வேகத்துக்கு முன்னாடி நிக்க முடியுமாங்க? ஆகாபின் ரதத்துக்கு கூட நிக்க முடியாது. என் வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை வேகமாய் வேகமாய் செய்ய விரும்புகிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். ஆண்டவர் அப்படி செஞ்ச என்ன செய்வீங்க? நான் சீக்கிரத்தில். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி. நீங்க திரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் சீக்கிரமா செய்வதின் பலன் என்ன தெரியுமா? உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி சரபலபதரோ ரீமம்ரே சனரா. ஹalleluya. சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். அடுத்த வார்த்தை, அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம், யாருடைய காலம் தெரியுமா? திரும்பினான் தெரியுமா? அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார். அடுத்த வார்த்தை, கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கர்த்தரிடத்தில் திரும்புகிறவனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? திருப்தி. எல்லாரும் சொல்லுங்க, திருப்தி. திருப்தி. ஏன் ஆண்டவர் இவ்வளவு போராடுறாங்கப்பா, இவ்வளவு எதிர்க்கிறாங்க, இன்னும் நீங்க ஆண்டவரே உங்க கையை போய் என் மேலதான் ஆண்டவரே பாரமா இருக்கு. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தா ஆண்டவர் என்ன செய்வீங்க? சீக்கிரத்தில், வேகமாக, தீவிரமாக. இப்படிலாம் பைபிள்ல இருக்கு. கேப்ரியல் தூதனை கர்த்தர் எப்படி அனுப்புறார்? தீவிரமாக. ஒருவேளை பிடிச்சு தள்ளி விட்டுருப்பாரான்னு தெரியல. மேல இருந்து ஆண்டவர் யார்கிட்ட? இந்த தானியல்கிட்டயா? அந்த அவன்கிட்ட தான் போ. தீவிரமாய் வந்து ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டார். ஆண்டவர் செய்யறது வரைக்கும் தான் பொறுமையா இருப்பார். செய்ய தொடங்கிட்டார்னு வைங்களா, ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா. இந்த இளையகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் அன்பினால் அணைக்கிறார், ஆக்கினை அகற்றுகிறார், இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுக்கிறார். நஷ்டப்பட்டதின் கணக்கு கேட்கல அப்பா. என்கிட்ட வாங்கிட்டு போனது எங்க? அவ்வளத்தையும் வை. அதுக்கப்புறம் நோ, கணக்கு கேட்கல. அன்பு சகலவற்றையும் தாங்கும். மகனே, உனக்கு என்கிட்ட இருக்கிற சொத்து பெருசா தெரிஞ்சது, ஆனா எனக்கு நீ எவ்வளவு பெருசு பாத்தியா? அந்த தகப்பன் கேட்டாரா? நான் உனக்கு தந்த வீட்டுல இருந்து போட்டு போன செருப்பு எங்கன்னு கேட்டாரா? உன் கையில நான் போட்டிருந்த மோதிரம் எங்கன்னு கேட்டாரா? உன் வஸ்திரம் எங்கன்னு கேட்டாரா? என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன எங்கன்னு கேட்டாரா? ஒரு கணக்கு கேட்கல. நீ வந்தா போதும்பா, நீ வந்தா போதும்பா. அவருக்கு நீதான்பா பெருசு. சாத்தான் அந்த உலகம் முழுவதையும் கொடுத்தான்பா அவர்கிட்ட. உனக்கு பதிலா கர்த்தர் அப்பாலே போ சாத்தானே என்றா. அன்பு வாலிப சகோதரா சகோதரி, அன்பு பெரியோரே, ஆண்டவர் விரும்பி வருந்தி அழைக்கிறார். காலையில பேசும்போது ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை காண்பித்து பேச வைத்தார். அந்த வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். இப்பொழுது இவனுக்கு வீட்டில் இடம் கிடைக்குது.
விருந்து நடக்குது, எல்லாமே நடக்குது. ஒரு வேளை இது ஒரு உவமையாக ஆண்டவர் சொல்லும்போது, இவன் வர தாமதித்து லேட்டாகி வரான்னு வைங்களேன், அனுக்கிரக காலத்தில் வராம ரொம்ப டிலே பண்ணி ஏசா மாதிரி வரான். வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா இறந்துட்டார். இப்போ வீட்டில் அப்போ யார் ஓனராக இருக்கிறா? அண்ணன். அந்த அண்ணன் இவனை வீட்டில் ஏற்றுவானா? அந்த அண்ணனை பற்றி நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அண்ணன் என்ன சொல்றான்னா, இவன் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி, அதன் அர்த்தம் என்ன? இவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுங்க, கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுங்க. தகப்பன் அவனை வீட்டில் சேர்த்தது அவருடைய இரக்கத்தின்படி. இந்த கிருபையின் வாசல் அடையிறது வரைக்கும் தான் இந்த இரக்கம் கிடைக்கும். அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம என்னதான் வந்து தட்டினாலும் நம்முடைய கிரியைகளின்படி தான். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. மனம் திரும்ப வேண்டிய காலத்துல மனம் திரும்பாம பிற்பாடு வந்தா, கிருபாசனத்தில் இருந்தவர் நியாயாசனத்தில் இருக்கிறதை நீ பார்ப்பாய். அன்னைக்கு வந்து கதவை தட்டி உம்முடைய நாமத்தினாலேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். இந்த வாசல் அடைபடும் முன்னே சகோதரா சகோதரி, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நீங்க திரும்பிட்டீங்கன்னா ஹல்லேலூயா, அவன் யாரா இருக்கணும்னு வரான் தெரியுமா? வேலைக்காரர்களில் ஒருவனாய். ஏன் வேலைக்காரர்கள் ஒருவனாய் இருக்கணும்னு வந்தான்? ஏன்னா அவன் கடைசியா இருந்தது வேலைக்காரனா. இஸ்ரவேல் வேலைக்காரனோ, வீட்டில் பிறந்த அடிமையோ, ஏன் கொள்ளையானான்? இந்த மூன்று இந்த இளையகுமார்கிட்ட இருந்துச்சு. வேலைக்காரனா, அவன் காலில் பாதரட்சை இல்லை. பாதரட்சை அடிமைகளுக்கு போட அனுமதி கிடையாது, பிடுங்கிட்டாங்க. அடிமையா இருந்தான். அவன் தகப்பனிடத்திலிருந்து கொண்டு போன அத்தனையும் இழந்தான். கொள்ளையானான், அடிமையானான், வேலைக்காரனா இருக்கிறான். இப்ப திரும்பி வரான். யாரா இருக்கிறது தெரியுமா? வேலைக்காரனா. அவன் பிள்ளைதான், ஆனால் பிள்ளையா இருக்கவில்லை. அதனால் அவன் எதுல இருந்து பழகிட்டான்? வேலைக்காரனா இருந்து பழகிட்டான். ஆனா தகப்பன் அவனை ஒரு நாளும் வேலைக்காரனா பார்க்கவே இல்லை, அடிமையாய் பார்க்கவே இல்லை. அவருக்கு அன்னைக்கும் பிள்ளைதான், இப்போ பிள்ளைதான், என்னைக்கும் பிள்ளைதான். அவன் கட்டி அணைத்து, இவன் பேச பேச பேச, நான் உமக்கு முன்பாய் பரத்துக்கு விரோதமாய், வஸ்திரத்தை கொண்டு வா, பாதரட்சியை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா, கன்றுக்குட்டி அடி. ஆமென். அறிக்கை செய்ய ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. அறிக்கை செய்ய ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த பகல் வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் வாழ்க்கையில பின்மாறிய முன்மாறியும் அடைக்கப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகளை உணர்ந்து நீ அறிக்கை செய்ய உனக்கான blessings, உனக்கான ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து ரிலீஸ் ஆவதாக. திரும்ப மனதா இருந்தால் திரும்புங்கள். மூத்த குமாரன் கோவம் வந்து வெளியே நிற்கும் போது இளைய குமாரனை வெளியே விடல. அப்ப அண்ணன் கோவத்துல வெளியே நிற்கிறாங்க. மக்களே, நீ உள்ளே இருந்துரு, இனி நீ வெளியே, நான் போய் பேசுறேன். மீட்கப்பட்டவனுக்காக பரலோகம் குரல் கொடுக்கும். நல்ல கைகளை தட்டி, மீட்கப்பட்டவனுக்காக. ஓ அப்பா, முழங்கார் படிட்டு முடிந்தவர்கள் முழங்கார் படிட்டு, மற்றவர்கள் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே ஆமென். அப்பா மகனா, அப்பா மகனா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா. ஆமே. கண்ணின் மணிதானே, கண்ணின்
உமை விட்டு பிரிந்து சென்றேன். அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே உங்க கிருபையின் நதியில், உன் கிருபையின் நான் மூழ்கிறேன். ஒரு வழியை நீர் திறந்து உம் கிருபையின் நதியில், ஆமென். ஒரு வழியை, ஆமென். உணர்வோடு 2 கைகளை விரித்து உயர்த்தி, அப்பா மகனா, அப்பா சரமரே ரிமரோ கண்ணின் மணிதானே, ஆமென். சரமரே ஆண்டவர் இன்னைக்கு என் கூட தான் பேசினார். நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நான் வரேன்பா உங்க கிட்ட. நான் நினைச்ச இந்த வாசல் எனக்கு முன்னாடி அடைக்கப்பட்டுட்டு அவ்வளவுதான். இவ்வளவு செஞ்சோம். நீ என்கிட்ட வான்னு எப்படிப்பா உங்களுக்கு கூப்பிட மனசு வந்துச்சு? யாரு செய்வா ஆண்டவரே? ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணும் போது அவன் மீண்டும் அவளை சேர்த்துக் கொள்வானோ? இல்லையே. நான் உமக்கு முன்பாய் 1 அல்ல 1000 துரோகம் பண்ணியும் என்னை இழக்க விரும்பாம, என்னை அழிக்க விரும்பாம, நீ என்கிட்ட திரும்பி வா என்று அழைக்கிற இந்த அன்பு, இந்த நேசம், ஆண்டவரே இதோ வருகிறப்பா. நீர் அருவருக்கிறவைகளை அருவருக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நீர் வெறுக்கிறவைகளை நான் நேசித்திரவே கூடாதுப்பா. வீணானவைகளுக்காக நீர் ஏற்படுத்தி தந்த மகிமையை நான் மாத்திரக்கூடாது ஆண்டவரே. வீணானவைகளுக்காக, யாருக்கோ வேண்டி உங்களை நான் மறுதளிச்சிடக்கூடாதுப்பா. எதுக்கோ வேண்டி உங்களை நான் விட்டுறக்கூடாதுப்பா. எனக்கு நீங்க வேணும்பா ஆண்டவரே. ஆண்டவரே, உலகம் என் குறைகளை சொல்லி நியாயம் பேசும்போது என்ன வீட்டுக்குள்ள விட்டு நீர் வெளியே போய் எனக்காக பேசுகிறீர் என்கிற ஆண்டவரே, எனக்கு கிருபையாய் மன்னிப்பீராக, எனக்கு கிருபையாய் கழுவுவீராக. ஆண்டவரே, மண்டையில வந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீங்க பேசுங்க. இதோ நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் அப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து காப்பாத்தினீங்கப்பா. அவமானத்திலிருந்து காப்பாத்தினீங்கப்பா. அவமானத்திலிருந்து காப்பாத்தினீங்கப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாத்தினீங்கப்பா. அவமானத்திலிருந்து காப்பாத்தினீங்கப்பா. என்னை அணைத்து கொண்டீரே, அணைத்து கொண்டீர் என்னை. ரெட்டை களைந்து எனக்கு சலமம்ரா சேத்தரே நகலமா சேரே மாமரா ரீமம்ரே சேத்தரே. ருசித்தவர்கள் மாத்திர கைகளை விரித்து அப்பான்னு சத்தமாய் மகனா ஏசப்பா. அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினவரே, அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினவரே. ஷரபலரா சொல்லுங்க அப்பா, அப்பா. ஷரபல கதரா
சந்தரலரபகரே. என்னை அவமானத்திலிருந்து காப்பாற்றினவரே, அவமானத்திலிருந்து காப்பாற்றினவரே. மாபரே மாபரே செலரா. ஓ கண்ணின் மணிதானே, கண்ணே சரமகலரே. ஹல்லேலூயா. தள்ளாமல் இதோட போச்சு நினைச்சேன், அவ்வளவுதான். இனி வெட்கம் அவமானம் தான் நினைச்சேன். தூக்கிட்டீங்கப்பா, விடலப்பா, விட்டு கொடுக்கலப்பா. எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம். ஓ அவமானத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? பல அவமானத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். அவமானத்திலிருந்து. ஆமே ஆமே ஆமே. திருடன் அகப்படுவது போல அகப்பட வேண்டி இருந்த நம்மை கர்த்தர் அவருடைய அன்பினாலே நம்மை நம் பாவங்களை மூடி மறைச்சு, நம் பாவங்களை அவருடைய முதுகுக்கு பின்னாக, அவருடைய முதுகுக்கு பின்னாக. எசேக்கியாவுக்கு அவ்வளவுதாங்க தெரிஞ்சது, என் பாவம் அவருடைய முதுகுக்கு பின்னாக, அவ்வளவுதான் தெரிஞ்சது. ஆனா நமக்கு அது தெரியுது. சிலுவையாய் அவர் சுமந்து கொண்டு போகிறார். சிலுவையாய் சுமந்து முதுகுக்கு பின்னாக, முதுகுக்கு பின்னாக. ஏன் என் பிள்ளை அவமானப்படக்கூடாது? சிலுவையில் அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார். அவர் முகத்துல காரி துப்பினாங்க, அவரை அறை நிர்வாணப்படுத்தினார்கள், பரியாசம் பண்ணார்கள். அத்தனை அவமானத்தையும் சகித்தது எதுக்கு தெரியுமா? என் பிள்ளை அவமானப்படக்கூடாது, என் பிள்ளை வெட்கப்படக்கூடாது. இந்த நேசத்தை தள்ளிவிட்டு இன்னும் போக எப்படி மனது வருகிறது? இல்லப்பா, இதோ நான் உம்மிடத்தில் வருகிறேன் அப்பா, இதோ நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கரங்களை விரித்து உயர்த்தி, ஓ ஜீசஸ் சரமமலகரே சரமமலகபரா சந்தரரரமபரா சகரமமலரா ரிகலரமதலரா சேமலரகடரா சேரே. ஒரே சத்தமாய் அப்பா ஜீசஸ் ஜீசஸ் சரமமரே அப்பா 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 ஓரா மமரே ரிமமரே செலரே. ஆமே. கண்ணின் மணிதானே அப்பா 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 அப்பா. ஆமே 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 ஆமே. கண்ணின் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. இதோ இதோ அக்கிரமங்கள் நிமித்தம், அருவருப்புகள் நிமித்தம் தடை பெற்றிருந்த பின்மாறி ஆசீர்வாத மழை இதோ உங்கள் மேல, உங்கள் குடும்பத்தின் மேல பின்மாறி மழை, ஆசீர்வாத மழை உங்கள் மேல, உங்கள் குடும்பத்தின் மேல உண்டாவதாக, ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. In the mighty name of Jesus. பின்மாறி மழை, ஆசீர்வாத மழை ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொரு குடும்பத்துல, ஒவ்வொரு குடும்பத்துல ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. ஓ ராபாபா, வெற்றிகொள், வெற்றிகொள், வெற்றிகொள். ஷாபாரா ஷேரா பாபா ரீபா பாபா ஷாரா பாபா ராஹலரே ரீமா ப்ரோ ஷேரே ரீஹாதரா ரீபா பாரா ஷாலா பாகரா ரீமா ப்ரோ. வெற்றிகொள். பின்மாறி மழை, பின்மாறி மழை, ஆசீர்வாத மழை. வெற்றிகொள், 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 வெற்றிகொள். நீ பாபா, நீ அவருக்கு பரிசுத்த ஸ்தானம், நீ அவருக்கு பரிசுத்த ஸ்தானம், நீ அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். லாபாலாரா நீ பாபா, நீ பாபா, நீ பாபா. ஆசீர்வாத மழை, பின்மாறி மழை, பின்மாறி மழை ஒவ்வொரு சிரசின் மேல, ஒவ்வொரு சிரசின் மேல
ஒவ்வொரு சிரசின் மேல, ஒவ்வொரு சிரசின் மேல ரீபா காரா பாபா, ரீமா லா காடா ராபா, ரீபா லா ராதா, ரீ காரா பாபா, ஷேரே மமரோ அப்பா ஜீசஸ். உங்க மகனா மகனா ஓ கண்ணே மரிதானே ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே இந்த அன்பை விட்டு என்ன விலகாக காத்துக்கோங்கப்பா. ஜீசஸ், இந்த அன்பை விட்டு ஒரு நீங்க உங்க மனசுல ஜெபம் பண்ணுங்க. அன்னாள் இருதயத்தில் ஜெபித்தாளா, அல்லது உங்க குடும்பத்தில் யாராவது இன்னும் அகண்டு நிற்கிறாங்களா? இஸ்ராவு மாதிரி அப்பா சமூகத்தில் கண்ணீரை விட்ட முடியுமா? இந்த காரியத்தில் இன்னும் நம்பிக்கை உண்டு. ஆண்டவரே, ஏசப்பா, பிள்ளைகளுக்காக அழுங்க சகோதரிகளே, தகப்பன்மாரே, பிள்ளைகளுக்காக ஒரு வார்த்தை. எஸ்ரா ஜனத்துக்காக ஆலயத்தில் விழுந்து கிடந்த அழுதா. ஆண்டவரே, கிருபை கிருபை, பிள்ளைகளை விட்டு போயிடக்கூடாதுப்பா, தயவு போயிடக்கூடாதுப்பா. ஆமென். தூரமா இருக்கிற இப்படிப்பட்ட இளைய குமாரர்கள் திரும்பி வருவார்களாக, திரும்பி வருவார்களாக, திரும்பி வருவார்களாக. கிருபையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்னவே திரும்பி வருவார்களாக, திரும்பி வருவார்களாக, திரும்பி வருவார்களாக. ஒரே ஒரு வார்த்தை இருதயத்தில் இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை ஏசப்பா எங்கே ஓடுவேன். உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு இயேசுவே, உம்மை விட்டு சொல்லுங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறக்காதீங்க. ஆண்டவரே, கிருபையாய் நினைச்சரும் உடைய பின்மாரியும் ஆசீர்வாதமான மழை உடைய பிள்ளைங்க மேல சொரியப்படும். குடும்பங்களிலே தடைப்பட்டு தாமதமாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தீவிரமாய் நடப்பதாக, வேக வேகமாய் நடப்பதாக, சீக்கிரமாய் நடப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிள்ளைகளை இப்படி பாதத்தை பிடித்து வாழ்த்துறப்பா, நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு சிரசின் மேல, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல ஆசீர்வாத மழை, பின்மாறி மழை ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. கிருபையே,
நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை பெரியதப்பா. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர், இடைப்பட்டீர். ஜீசஸ், அருவருப்புகளை அகற்றும் போது ஆசீர்வாத மழை பெய்யும். ஆண்டவரை, இதோ உம்மிடத்தில் வருகிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பின்மாறி மழையும் ஆசீர்வாத மழையும் ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படுவதாக. கண்மணி போல காத்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.